அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி சக்கரை பொங்கல். நிறைய பேர் எனக்கு இந்த சக்கரை பொங்கல் ரெசிபி வேணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு நீங்கள் அரிசி எடுத்திங்கன்னா ஒரு கப்பு நீங்கள் பருப்பு சேர்க்கணும். ஈக்குவல் மெஷர் நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்போவுமே முந்திரி பருப்பு அண்ட் நம்மளுக்கு அந்த திராட்சை தேவைப்படும், உணர்ந்த திராட்சை, அலாங் வித் கொஞ்சமாக அந்த ஏலக்காய். இப்போ ஒரு கப்பு நீங்கள் அரிசி அண்ட் பருப்பு எடுத்திங்கன்னா ஒரு கப்பு வெல்லம் தேவைப்படும். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த வெல்லம் நான் கரைக்க போகிறேன். அதுக்காக அந்த வெல்லம் பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு அந்த வெல்லத்தை ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிட போகிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு அதில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டோம்னா, நம்ம வெல்லம் சேர்க்குறப்போ அந்த கல் மண்ணெல்லாம் அந்த பொங்கலில் நீங்கள் சேர்க்கும் போது அதில் சேராது. அரிசி அண்ட் பருப்பை கூட நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேங்க. 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி போச்சு. இப்போ அது வடிகட்டி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்க போகிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு. இப்போ அந்த அரிசி அண்ட் பருப்பை நல்லா தண்ணியெல்லாம் இருத்துட்டு ப்ரெஷர் குக்கரில் அந்த அரிசி பருப்பை நான் சேர்த்துருக்கேன். ஒரு கப்பு அரிசி பருப்புக்கு நீங்கள் எப்போவுமே 4 கிளாஸு தண்ணி வைங்க. நீங்கள் ஒரு கிளாஸ் பால் கூட வைக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் வாட்டர். 3 கப்பு தண்ணி வச்சு ஒரு கிளாஸ் பால் கூட விடலாம். 3 ஏலக்காய் அது நீங்கள் இடித்து கூட சேர்க்கலாம். போட்டு நீங்கள் மூடி போட்டு மேலே விசில் வச்சு நீங்கள் அதை 4 விசில் விட்டுடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ரை பேன் எடுத்து அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது நெய் விட்டுடுங்க. நெய் விட்டுட்டு இந்த முந்திரி அண்ட் திராட்சை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பொங்கல் நல்லா வெந்து வந்த பிற்பாடு இது நம்ம அதில் கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். ரெசிபி ரொம்ப சிம்பிளுங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இந்த கன்சிஸ்டன்சி அண்ட் குவான்டிட்டி தான் ரொம்ப பேர் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இது ரொம்பவே பிரமாதமாக வரும். அரிசியெல்லாம் நல்லா ரொம்பவே டேஸ்டியாக வரும். நிறைய பேர் பச்சை கற்பூரம் சேர்க்குறாங்க பொங்கலில். கண்டிப்பாக நீங்கள் ஒரே ஒரு சின்ன பீஸ் நீங்கள் பச்சை கற்பூரம் கூட சேர்க்கலாம் இந்த பொங்கலில். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இந்த பொங்கல் தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கலாம். பட் திஸ் இஸ் மை ரெசிபி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் நல்லா வெந்துருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி நல்லா அதை கலரை விட்டுட்டிங்கன்னா அது நல்லா அந்த பருப்பெல்லாம் மேஷ் ஆகி நல்லாயிடும். இப்போ அதில் அந்த வெல்லம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் மீடியம் ஃப்ளேமில் நம்ம பொங்கலை வேக வைக்கணும். அந்த வெல்லம், ரைஸ் அண்ட் தால் எல்லாமே கூடி நல்லா வர வரைக்கும் நம்ம வெரி ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம வேக வைக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பாருங்கள் வெல்லம் தண்ணி சேர்த்து. இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரை விட்டிங்கன்னா அந்த பொங்கல் நல்லா கூடி வந்துடும். இது நல்லா கூடி வந்துருச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து நீங்கள் இதை பரிமாறிடலாம். ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். ரெசிபி இன் டீட்டெயில் பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க் about bar below this video போஸ்ட் பண்ணியிருக்கேன். சேம் ரெசிபி இஸ் டிரான்ஸ்லேட்டட் அண்ட் posted in my English channel. English channel கூட விசிட் பண்ணலாம். எல்லா லிங்க்ஸுமே about bar below this video போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அது அந்த பொங்கலை அந்த நெய் அண்ட் முந்திரி பருப்பு அண்ட் திராட்சை தாளித்து வச்சுருக்கிறதுல கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணிட போகிறேன். ரொம்பவே பிரமாதமாக இருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ரிச்சான ரெசிபி, பட் இட்ஸ் வெரி நைஸ். பசங்க கண்டிப்பாக விரும்பி ரொம்ப சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு முன்கூட்டியே செஞ்சு இந்த பொங்கலை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அண்ட் இது ரொம்பவே நல்லா ஸ்டோர் ஆகும். அப் டு 1 வீக் இது நல்லாவே ஸ்டோர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அது கார்னிஷ் பண்ணி நான் சர்வ் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன ஃபேஸ்புக் ஃபேன் பேஜில் கூட லைக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ், ரெசிபி அப்டேட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் டிப்ஸ். இப்போ இந்த பொங்கல் நான் சர்வ் பண்ணிட்டேன் பாருங்கள். கண்டிப்பாக இந்த பொங்கல் நீங்கள் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை திருப்பியும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.